வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் சென்ற பகுதியோட தொடர்ச்சி தான் குரு பெயர்ச்சி பலன்கள், ரிஷபராசிக்கான பலன்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் ரிஷபராசிக்கு உரியது. ரிஷபராசிக்கு வாக்கு தனம் ஆகிய ராசிகளில் வலம் வந்த குரு பகவான் இனி அவரது உச்ச ராசியையும் 3ஆம் இடமாகிய கடகத்திற்கு மாறுறாரு. மிக புராதனமாகிய ஜோதிட கிரகங்கள் குரு பகவான் 3ஆம் ராசியாக கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தான் நிறைய நடந்திருக்குது. எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அவை அனைத்தும் வீண் செலவுகளால் விரயமாகிறதுக்கான காலகட்டம் தான் இது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள். வீண் செலவுகள் நிறைய பண்ண வேணாம். வருமானம் அளவு கடந்து இருந்தாலும் செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா வருமானம் பத்தாம தான் போயிடும். அதனால் பார்த்து தெளிவாக யோசித்து செய்யுங்க. சுமார் 1 வருட காலத்திற்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகளில் பணம் விரயமாகிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது, திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கொஞ்சம் தாமதப்படும். வைத்திய செலவுகளில் பணம் செலவழியும். கூடிய வரையில் கைப்பணத்தை சிக்கனமாக செலவழிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிடையே பரஸ்பரம் அந்யோன்யம் நல்லா இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஒரு நேரங்காலம் கூடி வருது. அதற்கேற்ற மாதிரி நீங்களும் பாருங்கள். நெருங்கிய உறவினர்களிடையே கொஞ்சம் ஒற்றுமை பாதிக்கப்படும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை பொறுப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு இடைத்தரகர்களால் பிரச்சனை ஏற்படும். அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் அதிகரிக்கும். அன்றாட விற்பனை கொஞ்சம் பாதிப்படையலாம். லாபத்தை தக்க வைத்து கொள்ள அதிக அளவில் உழைக்க வேண்டியிருக்கும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நிதியுதவி கொஞ்சம் தாமதப்படும். அதனால் கொஞ்சம் யோசித்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க செய்யுங்க. கூடிய வரையில் புதிய முதலீடுகளை நீங்கள் ஒத்தி போடுவது உங்கள் எதிர்காலத்திற்கு ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம். கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் இத்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் ஓரளவு சாதகமாக வளர்றதுனால பாடுபட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் உங்கள் நலனிற்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால மன நிறைவை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும். சிக்கனமாக செலவு செய்து சிறிதளவாவது மாதந்தோறும் சேமித்து வைங்க. அது கண்டிப்பாக உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கு உதவும். சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உணவளிக்கிறது மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. வருமானம் சற்று பாதிக்கப்படக்கூடிய கிரக நிலைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் நிறைய வரும். அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல நிறைய வளர பாருங்கள். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்காக காத்துட்ருக்கு. திரைப்படத்துறையினர் தங்கள் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மிகவும் அவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செலவுகளை மட்டும் எண்ணி செஞ்சால் போதும். சற்று சிரமமான மாதம்தான் இது அப்படின்னாலும் கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து இதை செய்யணுமா செய்ய வேணாமான்றதை முடிவு பண்ணிவிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே தான் அமையும். செலவுகளை பற்றி மட்டும் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணும்போதும் கொஞ்சம் நிதானத்தோடு இந்த செலவை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த ராசினரான மிதுன ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முந்தின பதிவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பரிகாரங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குரு பகவானின் அருள் பூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.